வணக்கம். இயல்பாக இரு. இயல்பாக இருந்தால் நமக்கு நோய் வருவதில்லை. உண்மைதான். நம்ம இப்போ என்னன்னா, செயல்களிலும் சரி, நடத்தையிலும் சரி, எண்ணத்திலும் சரி, சிந்தனையிலும் சரி, இயல்பாக இருப்பதில்லை. அது ஒரு விதமாக மெருகூட்டு நிலையாக, அது இயல்பு நிலையை கடந்து ஒன்று செருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்ட அலட்சியம்னு சொல்லலாம். இப்படி நிலையிலேயே நாம் வாழ்கிறோம். நிச்சயமாக அது இயல்பான நிலைக்கு நாம் அனைத்திலுமே இயல்பாக இருக்கும்போது நிச்சயம் நோய் நம்மளை நெருங்காது. அது பேச்சில் இயல்பு வேண்டும், செயலில் இயல்பு வேண்டும். செருக்கு அலட்சியம் அங்கே துளி கூட இருக்கக்கூடாது. அது எப்படின்னா, பேசுவது உண்டு, நடப்பது உண்டு, செய்கிறது உண்டு. வெவ்வேறாக இருக்கும்போது இயல்பு மாறிவிடும். இந்த இயல்பு மாறும்போது தான் சில பிணிகளும் செயல்கள் நமக்கு உட்காருகிறது. இந்த செயல்களினால் இயல்பு மாறும்போது செயல்களே மாறும். செயல்கள் சுத்தம் இருக்காது, அவரிடம் உண்மை இருக்காது. மெருகூட்டித்தனமாகத்தான் இருப்பாருடைய உண்மையான நிலையாக இருப்பதில்லை. ஆனால் இயல்பாக இருக்கும்போது இறை உந்தலை உண்டாக்கும், இறை சிந்தனையை உண்டாக்கும், பிரபஞ்ச ஐக்கியப்பாடை ஏற்படுத்தும், இறை பிரேமத்தை கொண்டு செல்லும். அதை விட்டு விடுகிறோம். ஏண்டா நம்மள்கிட்ட பல செருக்கு வந்துடுது. பணச்செருக்கோ, பதவி செருக்கோ, ஆட்களினுடைய செயல் செருக்கோ, இல்லாட்ட ஏதாச்சும் ஒரு செருக்கில் மாட்டிக்கொள்கிறோம். அதுதான் பெருசென்று நம்ம அதை தலையில் தூக்கி சுமந்து தலக்கணமாகி விடுகிறோம். அதுதான் நோயை நம் தலைமேல் உட்காருகிறது. நாம் எண்ணத்தால் தான் உட்காருகிறது. இயல்போடு இருக்கும்போது எதுவுமே இல்லை. நிச்சயமாக இயல்பாக இருந்து பாருங்கள், பெரும்பமாக இருக்கும். இயல்பு நிலையில் இருக்கும்போது நிகழ்காலத்தில் ரொம்ப ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயல்பை கடந்து இந்த செருக்கு அதை மிகைப்படுத்திய நிலை இதெல்லாம் வரும்போது அந்த இயல்பு நிலை வாழ்க்கை அமையாது. நிகழ்வு வாழ்க்கையை இனிமைப்படுத்தாது, சுகப்படுத்தாது. நிறைய பேர் காரணமே இதுதான். இயல்பை விட்டு விலகி விடுகிறார்கள். இயல்புல தான் பண்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, உண்மை இருக்கிறது, எல்லாமே